ஹலோ வணக்கம். திமுக தலைவரை, தமிழக முதல்வரை, எப்படி இருக்கீங்க? ஒரு சின்ன பையனோட வளர்ச்சியை உங்களால் தாங்கிக்க முடியல. மக்களுடைய அமோக வரவேற்பை உங்களால் பொறுத்துக்க முடியல. வன்மம், காழ்ப்புணர்ச்சி, வயிற்றெரிச்சல் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கரூரில் ஒரு சம்பவத்தை செஞ்சு சிறப்பானது ஒரு பெயர் எடுத்திருக்கீங்க. உங்கள் வன்மத்தை தீர்த்திருக்கீங்க. ஆனால் இது முடிவல்ல, ஆரம்பம். அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்றே கொள்ளும். வருகின்ற 2026 மக்கள் ஒரு சிறப்பான சம்பவம் செய்வாங்க. ஹலோ வணக்கம். செந்தில் பாலாஜி அவர்களை, எப்படி இருக்கீங்க? செந்தில் பாலாஜின்னு 2 பேரை வச்சுக்கிட்டு டபுள் கேம் ஆடுறீங்க. கரூர் உங்களுடைய கோட்டையாக இருக்கிறதுனால சிறப்பானதொரு சம்பவத்தை செஞ்சுருக்கீங்க. கூலி, கைக்கூலி, பினாமி உங்களை பற்றி மக்களுக்கு நல்லா தெரியும். பரவாயில்லை, உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப மோசமாக இருக்கும். அதை விட உங்கள் வயோதிகம் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். பொறுத்திருந்து பாருங்க. எங்களுக்கான நேரம் 2026. தரமான சம்பவத்தை நாங்களும் செய்கிறோம். ஹலோ வணக்கம். தாவேகா தலைவர் அவர்களை, எப்படி இருக்கீங்க? கரூரில் நடந்த சம்பவம் உங்களை தூங்க விடாமல் பண்ணியிருக்கோம். அள்ளு சில்லு ஆபாசம், கொலை கொள்ளை, கற்பழிப்பு, ஆள் கடத்தல், கூட்டி கொடுக்கறது, காட்டி கொடுக்கறது, போட்டு கொடுக்கறது, வில்லனை அடிக்கிறது, உதைக்கிறது, பல்ல உடைக்கிறது, கை காலை உடைக்கிறது, இதெல்லாம் சினிமாவில் டூப்பாக போட்டு நடிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஆனால் அரசியலில் இதெல்லாம் உண்மையாகவே நடக்கும். கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா மாலையை மரியாதையும் பண்ணி கல்லறையில் போட்டு போடுவானுங்க. 24 மணி நேரமும் கண்ணில் விளக்கெண்ணையை ஊற்றிக்கிட்டு பாருங்க. நீங்கள் ஒரு தனி மனிதனாக நினைக்காதீங்க. லட்சோப மக்களின் பிரதிநிதியாக நினச்சி தரமான ஒரு முடிவை எடுங்க. எப்போவுமே பலத்தோடு இருங்க. உங்களுக்கு நாங்கள் இருக்கோம். 2026 தரமான ஒரு சம்பவம் செஞ்சு இவங்களுக்கு மூக்க உடைப்போம். வெற்றி நிச்சயம்.